யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், இதோ என்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளெல்லாம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் சொன்ன எந்த வார்த்தையும் நிறைவேறும். மனிதர்கள் சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. சில பேர் அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ சொன்ன, இப்போ அதை என்னால் செய்ய முடியாது சொல்லுவாங்க. ஆனால் தேவன் யாருக்கெல்லாம் வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே செய்து நிறைவேற்றுவார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற பக்குவமுடையவர்களாய், பழக்கமுடையவர்களாய், செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை. தேவனை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் முழுவதும் நம்ம இஷ்டப்படி நாம் செய்தோம். தேவனை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் முழுவதும் நம்முடைய இஷ்டப்படி செய்தோம். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய இஷ்டப்படி இதுவும் செய்யாமல் தேவ சித்தப்படி செய்யும்படி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நான் யாருடைய சித்தம் செய்வேன்? தேவனுடைய சித்தம் செய்வேன். தேவனுடைய சித்தம் செய்வான். இப்போ தெய்வ பயம் இருக்குது சிலருடைய வாழ்க்கையில் தெய்வ பயமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிலர் ஆண்டவரை கனம் பண்ணி வாழ்வாங்க, சிலர் தெய்வத்தை கனம் பண்ணி வாழ மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவில்லை, என்னை அசட்ட செய்கிறவன் கனவீனமடைவார்கள். அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து வாழ்வார்கள் தேவனை கனம் பண்ணாதவர். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே கர்த்தர் உருவாக்குனது. சகலமும் தேவன் சிருஷ்டித்தது. நம்ம உண்டாக்கின பொருள் ஒன்றுமே கிடையாது. நான் உண்டாக்கின பொருள் ஏதாவது இருக்கா? வாய் திறந்து சொல்லுங்க. நம்ம பொருள் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. சகலமும் ஆண்டவருடையது. அது ஆண்டவருக்கென்றும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சரீர வாழ்க்கை செய்வதற்குரிய ஒழுங்குகள் என்ன? தேவனோடு வாழுகிற, ஆராதிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒழுங்குகள் நமக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க? வாய் திறந்து பேசுங்க, புத்தி சொல்லுங்க. சில வீட்டில் சில பிள்ளைகள் புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, சில பிள்ளைகள் புத்தி இல்லாதவர்களாக இருப்பாங்க. இந்த புத்தி உள்ளவர்கள் குடும்பத்தின் நன்மைக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க புத்தி உள்ளவர்கள். புத்தி இல்லாத பிள்ளைகளால்
அந்த தகப்பனும் அந்த தாயும் மனம் நொந்து வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. மனநொந்து வாழ்வாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை பேசுங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தி இல்லாத சகோதரன் எல்லாம் இடித்து போட்டுருவாங்க. புத்தி இல்லாத சகோதரிகள் இடித்து போட்டுருவாங்க. ஒரே ஒரு வார்த்தையில் இடித்து தள்ளிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது, நம்ம வீட்டில் நம்ம சௌகரியத்துக்கு இருக்கிறது போல் அடுத்த வீட்டுகளில் போய் நம்ம சௌகரியத்துக்கு இருக்க முடியாது. நம்ம வீட்டில் நாம் பேசுறது போல் மற்றவர்களோடு நம்ம பேச முடியாது. அப்படின்னா அடுத்த வீடுகளுக்கு போகும்போது அங்கே எப்படி நடந்துக்கிறணும், அடுத்தவர்களோடு பேசும்போது என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசணுங்கிற அந்த வரமுறைகள் நமக்கு கரெக்டாக தெரியணும். உலகத்தில் நடக்கிற சகல சண்டைகளும் வார்த்தையினால தான். குடும்பத்திலும் சரி, தேசத்திலும் சரி, மதிப்புக்குரியவர்கள் மதிப்பு பெறாமல், கனத்துக்குரியவர்கள் கனத்தை பெறாமல், உயர்ந்தவர்களுக்கு அந்த உயர்ந்தது இல்லாமல், எல்லாம் தரமட்டமாக மரியாதை இல்லாதபடி கனமில்லாதபடி செய்கிறது எல்லாமே மனுஷனுடைய எண்ணமும் வார்த்தையும் தான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். இப்போ நம்ம பேசுகிற வார்த்தை, இந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை பேசணும்னு தெரியணும். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை, தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். அதை பேச தெரியாமல் பேசி கடுகு விஷயமான பிரச்சனையை மலையை போன்ற பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. அங்கே தான் உயிர் சேதங்கள்லாம் ஏற்படுறது. தாயவே வெட்டி போட்டுறாங்க, தகப்பனையே வெட்டி போட்டுறாங்க, சொந்த சகோதரனை கொலை செய்கிறாங்க, சொந்த சௌரிகளை கொலை செய்கிறாங்க, கட்டின மனைவியை கொலை செய்கிறாங்க, கட்டின புருஷனை கொலை செய்கிறாங்க. பகுத்தறிவு இல்லாதனால. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒரு பரிசுத்தவான் எப்படி பேசணும், ஒரு பரிசுத்தவான் எப்படி வாழணும், ஒரு பரிசுத்தவான் எப்படி சாந்தமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கீழ்ப்படுதலாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும், இசைந்து போகணும், விட்டு கொடுக்கணும், அது தெரியணும். உலகத்தார்கள் பிடிவாதமாக இருக்கிறது போல, முரண்டு பண்ணுகிறது போல, வீம்பு பண்ணுறது போல, வைராக்கியம் பண்ணுறது போல பரிசுத்தவான்கள் அப்படி இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சகோதரனுக்குள்ள உண்மை இருக்குமானால், ஒரு சகோதரிகளுக்குள்ள உண்மை இருக்குமானால், அவர்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தமான நல்ல வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுப்பார். அதை நிறைவேற்றியும் வைப்பார். அல்லேலூயா. அதை என்ன செய்வார்? லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், லூக்கா 1:45, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். இந்த வசனம் என்ன சொல்லுது? யாரு? விசுவாசம் உள்ள சகோதரன், விசுவாசம் உள்ள சகோதரி யாரு? வாய் திறந்து பேசுங்க. யாரு? இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவில் தான் எல்லாருமே உட்காரணும். இங்கே உட்காந்துட்டு வெளியில் உள்ளதை நினச்சிக்கிறீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் கூட எல்லாம் போயிடும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மேலாக விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். நிறைவேறும் என்றார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், வசனத்துக்குள்ளே தான் நம்ம அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும். வசனத்தை மிஞ்சி நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை மிஞ்சி போயிடக்கூடாது. ஒரு முறை நான் ஒரு கிராமத்தில் ஊழித்து போயிருந்தேன். ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார். ஃபோனை அட்டன் பண்ணேன். ஐயா, அந்த மாதிரி நான் வேகம்பூரில் இருக்கிறேன்,
ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், கடனை கொடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ ஒரு இடத்துக்கு வந்த இடத்துல என் வண்டியை பிடிங்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் வாங்க, அந்த வண்டியை வாங்கி கொடுங்க. அவங்க சொல்கிற டயத்தில் நான் கண்டிப்பாக பணத்தை கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம சபை விசுவாசி தானேன்னு சொல்லிவிட்டு அந்த ஊழியத்தை ஓரளவு முடிச்சுட்டு வேகமாக நான் வேம்பூருக்கு போனேன். அவர் வழியில் என்னை எதிர்பார்த்துக்கு இருந்தார். என்ன பிரதர் வர சொன்னீங்க, விவரம் சொல்லுங்கன்னு. ஒரு ஆளுக்கிட்ட பணம் வாங்கினையா, கட்ட முடியல, வண்டியை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கேட்பாங்க, இந்த வண்டியை வாங்கி கொடுங்க அப்படின்னார். சரின்னு நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஐயா வந்து உட்கார்ந்துருக்கிறார். அடி ஆட்கள் ஒரு 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை. போன உடனே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்கார வச்சார். உட்காந்தான். என்னையா இவன் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா வார்த்தையே சரியில்லாமல் இருக்குது, இங்கே நாணயம் இல்லாமல் நடந்திருப்பார் ஓடுக்கலன்னு மனசில் வச்சுட்டு ஆமாம் ஐயா அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இவர் கடன் வாங்கியிருக்கிறதா சொன்னார், வண்டி பிடிங்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னார். இந்த வண்டியை வாங்கி கொடுங்க ஐயா, சொன்ன டயத்தில் நான் கரெக்டாக கட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் யார், இவர் குடும்பம் என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை என்ன, இவர் மூடி மறைச்சி வாழ்கிற அந்தரங்க வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சர்ச்சில் இந்த மாதிரி இருக்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வண்டியை கொடுங்க. அவருக்கு எப்போ கட்ட சொல்கிறீங்களோ நான் கட்ட சொல்கிறேயா அப்படின்னார். ஒரு வார்த்தை நான் சொல்கிறையா, அவன் கட்டுவான், அவனை கட்டுடான்னு நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க. அவன் கட்டலைன்னா நான் கட்டுறேன்னு சொல்லி நீங்கள் இந்த பணத்துக்கு ஜாமீன் ஏற்றிக்கிட்டீங்கன்னு நான் உடனே வண்டியை கொடுக்குறேங்க அப்படின்னார். தொல்லைகள் கிட்டத்தில் இருந்தாலும் வரும், தொல்லைகள் தூரத்தில் இருந்தாலும் வரும். அந்த ஆபத்துக்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கணும். நான் திரும்பி அவர் முகத்தை பார்த்தேன். என்னையா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சொல்லுங்கய்யா, நான் கரெக்டாக கொடுத்துட்டா உங்களை என்ன செய்ய போகுதியான்னாரு. சரிங்கய்யான்ட்டேன். டேய் வண்டி எடுத்து கொடுறா அப்படின்ட்டார். வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஏன் வண்டியில் இந்த பெட்ரோலை எடுத்து ஒரு பகுதி அவர் வண்டியில் போட்டு போங்க பிரதர்னு அனுப்பிட்டு நான் வந்துட்டேன். சொன்ன தேதியில் பணம் கட்டலை. 2 மாதம் 3 மாதம் ஆகியும் பணம் கட்டலை. என் நம்பரை கொடுத்து வச்சுருக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார். அவன் சொன்ன மாதிரி பணம் கட்டாமல் நாட்கள் மீறி போயிடுச்சையா, தயவுசெய்து வருத்தப்பட்டுக்காதீங்க. அவன் பணம் கொடுக்க மாட்டான். அவன் என்கிட்ட வாங்கின பணத்துக்கு அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாமான்களை நாங்கள் வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவன் பணத்தை கொடுத்த பிறகு உங்களுக்கு கொடுக்குறோம், எப்பையா வர அப்படின்னாரு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பார்த்தீங்களா, உடனே வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த ஐயா கிட்ட போனேன். நான் அங்கே தான் உட்காந்துருந்தார். வாங்க ஐயா அப்படின்னார். வரங்கய்யா அப்படின்னா. ஸ்தோத்திரம். பணம் கட்டிடுவேன்னு என்கிட்ட சொன்னார். ஐயா பணம் உங்ககிட்ட கட்டலை. இந்த மாதிரி கஷ்டத்துக்கு நான் இது வரைக்கும் ஆளானது கிடையாது. இதுதான் முதல் கஷ்டம். என்னை நீங்கள் விடுதலை ஆக்குங்க. டைரெக்டாக அவர்கிட்ட என்ன செய்து பணத்தை வசூல் பண்ணணுமோ பண்ணுங்க. நான் சொல்கிறையா, தேவனுடைய மனுஷன், என்னை விடுதலை ஆக்கி விடுங்க ஐயா, விடுதலை ஆக்கி விடுங்க ஐயா. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒன்றும் சொல்ல முடியல. சரி விடுதலை ஆகிட்ட நீங்கள் போங்கய்யா, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்.
கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை என்ன செய்வார்? அதிகாரியாக்குவார். அவர் சொல்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். எதை நிறைவேற்றுவாரோ அதைத்தான் சொல்லுவார். எதை செய்யணுமோ அதைத்தான் தேவன் சொல்லுவார். ஒரு அல்ல சொல்லுவோமா? உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கணும். சாமுவேல் தேவனுக்கும் மனுஷருக்கு பிரியமாய் நடந்தது போல நாமும் இந்த உலகத்தில் நடக்கணும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணதுனால நம்ம மேன்மையானவர்கள் அல்ல. கையில் பைபிளும் பாட்டு புஸ்தகம் வச்சிருக்கிறதுனால நம்ம பெரிய ஆட்கள் அல்ல. வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை, இப்போ காலம் நிறைவேறின போது, ஆதாமின் காலம், நோவாவின் காலம், ஆபிரகாமின் காலம், மோசேயின் காலம், சாலமோனின் காலம், இந்த காலங்களெல்லாம் நிறைவேறி போன பிறகு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். எதுக்கு? இரட்சகராக, இரட்சகராக, மேசியாவாக, ராஜாவாக, புனிதராக, உத்தமராக, சத்தியமுள்ள தேவனாக குமாரனை உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். சர்வத்திலும் சகலத்திலும் பரிசுத்தமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும், நான் பரிசுத்தராக நடக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். எல்லாரும் பாய் தந்தா ஆண்டவரை துதிப்பார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், சபை பரிசுத்தம் உள்ளது, சத்தியம் பரிசுத்தம் உள்ளது, ஆராதனை பரிசுத்தம் உள்ளது, ஊழியம் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய பக்கம் திருமணதெல்லாம் பரிசுத்தம், தேவனுடைய காரியம் தொட்டதெல்லாம் பரிசுத்தம். சகல தேவர்களுக்குள்ளும் சகல மனிதர்களுக்குள்ளும் இயேசு ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்யணும்னு தெரியணுங்க. தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். பஸ்ஸில் போகும்போது 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒன்றை கண்டு இப்படி ஒத்தனை வைக்கிறது ஆராதனை இல்லைங்க. ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணுங்க. தேவனுக்கு பயந்து ஒரு அள்ளி சொல்லுவோமா? பாருங்க, திரும்ப வந்த பிரதரை பார்த்து நான் கேட்குறேன், என்ன பிரதர் நீங்கள்லாம் 15 வருஷம் 20 வருஷம் ஆராதிக்கிறீங்க, இப்படி ஊழியக்காரரையே கொண்டு போய் இந்த மாதிரி இன்னலில் வந்து நீங்கள் பிணைச்சி விடுறீங்களே, இதெல்லாம் நல்லது. ஐயா, இந்தியாவே கடன் பண்ணுறதுக்குதுயா, போங்கய்யா, வேணையா பெரிய ஆளுங்கிறார். அவன் பெரிய ஆள் இல்லை தான், ஏன் போய் அவன்கிட்ட கடன் வாங்குற? ஒரு எழுதி சொல்லுவோமா? சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை வந்தார், அதே ஆள் திரும்ப ஒரு தடவை வந்தார். இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸில் 60,000 ரூபா கடன் கேட்டிருக்கிறேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, சாட்சி கையெழுத்துக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாங்கய்யா, ராஜ் பிரதரை கையெழுத்து போட சொல்லுங்கள், நான் பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னார். ராஜ் பிரதர்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னான். இல்லையா, நீங்கள் சொன்னால் தான் அவர் போடுவார். நான் சொல்லித்தான் நான் மாட்டிக்கிட்டு தவிச்சேன், எனக்கு தெரியாது ராஜ் பிரதர் அது எப்படி நான் போய் மாட்டி விடுவேன். பாவம், வாயில்லாத மனுஷன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமையுண்டார்.
இப்போ சபையை எப்படி வச்சுக்கணும், சபையை எப்படி ஆராதிக்கன்னு தெரியாமல் அந்த 60,000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டால் சபைக்கு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன், நீ போய் தொலையா அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒருத்தன் உனக்கு ஒரு விரோதி இருப்பான், அந்த விரோதியை வெட்டி போட்டால் தான் என் சபைக்கு வருவேன், நீங்கள் வெட்டலைன்னா வரமாட்டேன்னா யாரையா போய் நான் வெட்டிக்கிட்டு இருக்கிறது? ஒரு அல்ல சொல்லுவோமா? ராஜ் பிரதர் இருக்கார், கேளுங்களேன். இவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் சொல்லிட்டேன், இந்த விஷயத்தில் பிரதரோட நான் பேச மாட்டேன்னா. அவ்வளவு போல்டாக பேசக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லை அவர். அந்த பிரச்சனைலேருந்து எப்படி ரிலீவ் ஆகிறதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. பாவம். எல்லாரும் பாய் தண்டா ஆண்டவரை துதிப்போம். கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க, கொஞ்சம் யோசிக்கணும். நான் யார், அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார், என்னுடைய குணம் என்ன, என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய பழக்கம் என்ன, என்னுடைய போக்குவரத்து என்ன, நான் என்ன செய்கிறேன், என்னை என் மனசாட்சி என்னை நல்லவேன்னு சொல்லுதா, என் மனசாட்சி என்னை நல்லவேன்னு சொல்லுதா, அதை யோசிக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு தவறு, ஒரு காரியம் நம்மளை வாழ வைக்கும், ஒரு காரியம் நம்மளை கொன்றும். ஒரு காரியம் நம்மளை வாழ வைக்கும், ஒரு காரியம் நம்மளை கொன்றும். இந்த ஆகாஸ்வர ராஜா மொர்தெக்காய்க்கு விரோதமாக தூக்குமரம் நட்டார். அவர் புத்தியில், அவர் எண்ணத்தில் அல்ல, அவர் மனைவியும் சிநேகிதரன் சொன்னதுனால கேட்டு செய்தார். அப்படியே தூக்கு மரத்தை நட்டுட்டு அங்கே போகும்போது அதுக்கு முன்னாடி மொர்தெக்காய் ராஜாவின் மண்டபத்தில் படுத்திருக்கும் போது ராஜாவை கொலை செய்யணும்னு 2 பேரும் மண்டபத்தில் படுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. அவன் உடனே ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அவரை காப்பாற்றணும்ட்டு, என்னென்ன பேர் உடையும் உங்களை கொலை செய்யணும்னு நினைக்கிறான் ராஜாவே, பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டார். அப்படி விசாரிங்கன்னு சொன்ன பிறகு அவருக்கு சன்மானம் ஒன்றுமே கொடுக்கல ராஜா. ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, மொர்தெக்காய் இத்தனாம் தேதி ராஜா உயிரை காப்பாற்றி உதவி செய்தான். இவன் தூக்கு மரத்தை நட்டுட்டு மொர்தெக்காயை தூக்கில் போடுறதுக்கு ஆர்டர் வாங்கிறதுக்காக போகிறான். அங்கே போகும்போது ராஜா இருக்கிறார். அந்த நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல. பிரதானியை கூப்பிட்டு நாளாகம புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி ஒன்றா பிரட்டும் போது மொர்தெக்காய் இத்தனாம் தேதியில் ராஜாவுக்கு உதவி செய்தான். அவனை கூப்பிட்டு இதுக்கு உரிய கனம் மொர்தெக்காய்க்கு செய்யப்பட்டதான்னா இல்லை அப்படின்னா, இவன் ஆமாம் போய் நிற்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிறவங்களுக்கு என்ன செய்யணும்? அவன் யோசிச்சான், என்னை தவிர ராஜா வேறு யாரை கனம் பண்ண, இதுதான் தற்பெருமை. தற்பெருமை அது. என்னை தவிர வேறு யாரை ராஜா பண்ண போகிறாரு அப்படின்னா அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்தணும், ராஜ கிரீடம் வைக்கணும், ராஜா ஏறுற கோவேறு கழுதில் ஏறி நகர்வலம் ராஜாவை கனம் பண்ணுற விரும்புகிற, ராஜா கனம் பண்ண விரும்பினவனுக்கு இப்படி தான் செய்யப்படும், இப்படி தான் செய்யப்படும்னு நகர்களை கொண்டுட்டு வா அப்படின்ட்டார். ஆமான் வெக்கப்பட்டு அதை செய்தான். பிரதர் எல்லாரும் பாய் தண்டா ஆண்டவரை துதிப்பான். வெக்கப்பட்டு அதை செய்தான். திரும்ப வந்த உடனே போய் அங்கே வேதனையோடு சொல்கிறான், உங்கள் பேச்சை கேட்டு தூக்கு மரத்தை செய்து இந்த மாதிரி பெரிய அவமானமாக போச்சு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் எஸ்தர் ராஜாத்தி விருந்து கலைக்கிறாங்க. விருந்துக்கு இவனுக்கு வாழ்வுக்குரிய விருந்தல்ல, சாவுக்குரிய விருந்து. அதுவும் தெரியல ஆமானுக்கு. நேராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டான். போகும்போது எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாங்க, நானும் என்னுடைய ஜனமும் விற்கப்பட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நானும் என்னுடைய ஜனமும் 127 நாடுகளில் இருக்கிறவங்கள ஒரு தனிப்பட்ட மனுஷன் எங்களை கொலை செய்ய நினைக்கிறான், நிர்மூலமாக்க நினைக்கிறான் அப்படின்னு. யார் அவன்? அந்த துஷ்ட ஆமான்றான்னு சொல்லிவிட்டான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். அப்படியே மூர்க்கமாக எந்திரிச்சு ராஜா அரண்மனை தோட்டத்துக்குள்ளே போயிட்டார். ராஜாத்தி பெட்டுக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆமான் இந்த பக்கம் நிற்கிறான். ராஜாத்தி நீ தான் என் உயிரை காப்பாற்றணும்னு ராஜாத்தி பெட்டில் படுத்துட்டானுங்க. இந்த பாருங்க, பெட்டில் படுத்ததுனால சாவு வந்துருச்சுங்க. அல்லேலூயா. அப்படியே சுற்றி காலில் விழுந்தாலும் கூட ஒரு வேலை விடுதலை இருக்குமான்னு நான் யோசிக்கிறேன். அவன் பெட்டில் படுத்துட்டான். திரும்ப ராஜா வரும்போது இவன் பெட்டில் படுத்துருக்கமே, என் கண்ணதுலேயே ராஜா
என் கண் எதிரிலேயே ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண பார்க்குறான்னு அந்த ஆமான்னு சொன்ன உடனே ஒருத்தன் கருப்பு துணி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செட்டப்பாக வச்சுருக்கிறாங்க. கருப்பு துணி எடுத்துகிட்டு வந்து ஆமானுடைய முகத்தை மூடி காட்டிட்டான். ராஜாவுக்கு நன்மையாய் பேசின அந்த மொர்தெகாயை கொலை செய்ய நினைக்கிறானே அந்த தூக்கு மரத்தில் இவனே தூக்குன்ட்டாங்க. ஒழுங்காக வாயை வச்சு வாழலைன்னு சொன்னான். கர்த்தர் கொடுத்ததை தாழ்மையை வச்சு அனுபவிக்கலன்னு சொன்னால் எதுலேயோ ஒன்றில் நம்முடைய வாழ்க்கை சரிவடைந்து போயிடும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு நம்ம எல்லாரும் பெரியவர்கள் தான். ஆனால் யாரும் தேவனுக்கு மேலே பெரியவர்கள் சர்வ உலகத்திலும் யாருமே கிடையாது. அவரே உயர்ந்தவராக இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம இங்கே ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆராதனை செய்திருக்கிறோம். ஒரு தேவனுடைய பாடலை பாட வேண்டியிருக்கோம், ஒரு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கோம். எப்படி பாடணும், எப்படி ஜெபிக்கணும், இந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு ஜெபிக்கணும், இது எல்லாம் சகோதரிகளும் சகோதரிகளும் கற்று தேறினவர்களாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை என்ன செய்தார்? அனுப்பினார். யாருக்காக? நமக்காக அல்ல, எனக்காக அனுப்பினார். எபேசியரின் புத்தகம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் காலங்கள் நிறைவேறும் போது வேத படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்கு மகிழ்ந்தார். காலங்கள் நிறைவேறும் போது, காலங்கள் இப்போ இந்த பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறதான தேவதூதர்கள், பரலோகம் தேவன், பூலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் ரெண்டையும் ஒன்றாய் கூட்டுவது கிறிஸ்து தான் கூட்டுகிறார். சொல்லுங்க. அதை செய்து நிறைவேற்றுவதற்கு காலம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். இப்போ இருக்கிற காலங்கள்லாம் நிறைவேறி வந்து கிறிஸ்துவின் ரகசிய வருகை வருமானால் அவர் வந்துடுவார், கூட்டி சேர்த்துடுவார். தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் வீண் போகாது. இப்போ தேவன் கொடுக்கிற மாதங்கள், தேவன் கொடுக்கிற வருஷங்கள், வாரங்கள், நாட்களை எப்படி செலவு பண்ணுறான்னு ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சௌரிகளும் நாம் யோகித்து நாம் செயல்படலைன்னு சொன்னால் ஒன்று நம்ம சந்தோஷத்துக்குள்ளே போகலாம், இல்லைன்னா துக்கத்துக்குள்ளே போகிற மாதிரி நேர்ந்துடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுடைய காரியத்தையும் நம்ம இஷ்டப்படி செய்துக்கிட்டு நம்ம காரியத்தையும் நம்ம இஷ்டப்படி செய்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் தேவனுக்கென்று நாம் செய்தது ஒன்றுமில்லைன்னு போயிடும். எது செய்தாலும் மனுஷருக்கென்றல்ல, தேவனுக்கென்று. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தேவனுக்கென்று செய்யணும், தேவனுக்கென்று செய்யணும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் 50 வருஷம் ஆராதிக்கிறேன்னு ஒரு சகோதரன் சொன்னாலும் ஒரு சகோதரி சொன்னாலும் இந்த 50 வருஷத்தில் இயேசுவுக்கு என்ன செய்தோங்கிறது ஒன்று இருக்கு. என்ன செய்தோம்? ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஒரு முடவனை கூப்பிட்டுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு போனாக்க இந்த முடவனை ஓட்டப்பந்தயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாமே தவிர ஒரு காலம் ஜெயித்து பிரைஸ் வாங்க முடியாது. வாய் பேசாத ஒரு ஊமையான பேச்சு போட்டி கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னால் ஜெயிக்க முடியாது. ஒரு பயந்தவன், ஒரு கோலை, ஒரு தைரியம் இல்லாதவனை யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்னா தோல்வி தான் ஆகும், ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிக்கிற வேலையைத்தான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் செய்யணுமே தவிர தோல்வி வேலைகளை நாம் செய்திடக்கூடாது. ஒரு எல்லு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஜெய வேலையும் நம்ம தான் செய்கிறோம், தோல்வி வேலையும் நம்ம தான் செய்கிறோம். தோல்வி வேலையை செய்தால் கண்டிப்பாக தோல்வி வரும், ஜெய வேலையை செய்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிச்சு வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு போதிச்சு வளர்க்கணும்.
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. போதிச்சு வளர்க்கணும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7:17-18 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளினிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி என்ன செய்தார்கள், பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட ஒரு காலத்தை நியமித்திருப்பார், பழுக ஒரு காலத்தை நியமித்திருப்பார், பெருக ஒரு காலத்தை நியமித்திருப்பார், உயர ஒரு காலத்தை நியமித்திருப்பார், நன்மைகளை அனுபவிக்க ஒரு காலத்தை நியமித்திருப்பார். அந்த காலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. காலத்தை பயன்படுத்தணும். எந்த நாளில் ஆசீர்வதிக்கிறாருங்கிறது சரியான புத்தி கூறுள்ள சகோதரிகள் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா ஆசீர்வாதத்தை தர நியமித்த நாள் கடந்து போயிடும். ஒரு அள்ளி சொல்லுவோமா, கடந்து போயிடும். தேவனுடைய இரக்கம் உண்டாகிற காரியங்களை செய்யணும். தேவன் ஆசீர்வதிக்கிற காரியங்களை செய்யணும். தேவன் விடுதலை தர காரியங்களை செய்யணும். தேவன் சுகம் தர காரியங்களை செய்யணும். தேவன் நம்மோடு வாசமாக இருக்கிற காரியங்களை நாம் செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார், என்ன செய்தாலும் என்னை ஆசீர்வதிப்பார், எப்படி வாழ்ந்தாலும் என்னை வரிகளை கொண்டு போவார். இது அவநம்பிக்கை. தேவ நம்பிக்கை வேற. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? அவநம்பிக்கை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், படித்த உடனே நான் மாவட்ட கலெக்டராக வந்துடுவேன், படித்த உடனே நான் மாவட்ட கலெக்டராக வந்துடுவேன்னா மார்க்கு எங்கே இருந்தால் கலெக்டராக வரலாம்? மார்க்கு எங்கே இருந்தால் கலெக்டராக வரலாம்? ஒரு அள்ளி சொல்லுவோமா, எந்த ஒரு ஏழை மனுஷனையும் தேவன் கைவிட மாட்டார். ஏழை சகோதரிகளை கைவிட மாட்டார். அவர்களை கனம் பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்த அவர்களுக்கு ஒரு காலத்தை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த காலத்தை என்ன செய்யணும்? நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் பிரயோஜனப்படுத்துங்க. எந்த காலத்தையும் பிரயோஜனம் இல்லாமல் விட்டீங்கன்னா கஷ்டம் யாருக்கும் இல்லை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கஷ்டம் யாருக்கும் இல்லை. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல. இதுதாங்க கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கணுங்க. கிறிஸ்துவ ஆராதிக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பு என்கிட்ட இருக்கும்போது கோபம் வந்தவனே அடிக்கிறதும், கோபம் வந்தவனே கெட்ட வார்த்தையை பேசுறதும், கோபம் வந்தவனே பார் உன்னை நான் பார்த்துக்கிறேங்கிறது, இதுக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுங்க. நம்மளாம் நினச்சிக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு. அதை அங்கீகரிக்க மாட்டார் ஆண்டவர். தங்கத்தில் பாதி தங்கமும் பாதி கவரிங்காக இருக்காது. அது முழுவதும் எதுவாக இருக்கும்? பேசுங்க. கவரிங் எடுத்தாக்கும் அது ஒரு பக்கம் கவரிங்கும் ஒரு பக்கம் தங்கமாக இருக்காது. முழுவதும் எதுவாக தான் இருக்கும்? கவரிங்காக இருக்கும். ஒரு டைம் சேலத்தில் செய்தி கொடுக்கறதுக்காக போய்க்கிருந்தேன் ட்ரெயினில். நானும் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருந்தார். முன்னாடி ஒரு ஐயா ஒரு அம்மா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்படி அந்த ட்ரெயினில் அப்படி தலையாட்டிக்கிட்ட இந்த பிள்ளையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் 2 தடவை பார்த்துட்டு இருப்பேன். ஏதோ ஒரு கோளாறான ஆள் மாதிரி இருக்கிறான். என்ன இப்படி பார்க்குறான் பிள்ளைய, இந்த நகை வேறு நிறையா போட்டிருக்குது அப்படின்ட்டு
நானும் இப்படி இருந்துக்கிட்டே இந்த ஆளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ட்ரெயின் ஆட்ட ஒரு ஸ்டேஷன் இறங்குற மாதிரி வருதுங்க. வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க. இந்த பொண்ணு கழுத்தில் இருந்த நகையை டமார்னு அத்துக்கிட்டு இறங்கிட்டாங்க கீழே. அப்பா அப்படின்னு சொல்லி அது கதறி அழுகுது. உட்காருப்பா, உங்கள் அப்பா பைத்தியக்காரன் இல்லை, புத்திசாலி. நீ போட்டிருந்தது பூராமே கவரிங் நகை தான், ஒரிஜினல் நகை பூரானுங்க நான் வச்சுருக்கேன். அவன் ட்ரெயின்லேருந்து விழுந்து செத்து போகாமல் உயிரோடு போனால் போதும்ப்பா, உட்காருப்பா அப்படின்னா. நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா அப்படின்னு, நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா அப்படின்னு. அந்த பொண்ணுடைய அப்பா ரொம்ப நல்ல அப்பாவா இல்லை, நம்ம அப்பா ரொம்ப நல்லவர். அவன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனுஷனுக்கு எப்போ ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சகோதரிக்கு எப்போ ஆபத்து வரும், சகோதரனுக்கு எப்போ ஆபத்து வரும், யாரால நம்ம இன்னெல்லாம் மாட்டிக்கொள்ளும்லாம் தெரியாது. ஆண்டவர் ஒருவருக்கே தெரியும். சாத்தான் எங்கே கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சா இவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை க்ளோஸ் ஆகும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசமான கண்களை குருடாக்குறவனே, மனக்கண்களை குருடாக்குறவனே பிசாசு தான். சாத்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மூடி மொழிகி போட்டுறாதபடி பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனதை குருடாக்கினார். சிலர் கிறிஸ்துவுக்குன்னு வாழாமல் ஆராதிச்சுக்கிட்டே விலகினமாக ஆராதிச்சுக்கிட்டே வழி விலகி ஆராதிச்சுக்கிட்டே அவிசுவாசம் ஆராதிச்சுக்கிட்டே கோபம் தாபத்தில் வாழ்கிறாங்கன்னா சாத்தான் அவங்க மனக்கண்ணை என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கிட்டான், குருடாக்கி போட்டான். மறுபடியும் அந்த கண்களை ஆண்டவர் இயேசு தான் சரிப்படுத்தணும். இயேசு தான் கண்களை திறக்கணும். இயேசு தான் கண்களை பிரகாசிக்க பண்ணணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இது மனுஷ வாழ்க்கை இல்லைங்க, இது தெய்வத்தின் வாழ்க்கை. அந்த புனிதருக்காக வாழ்கிற புனித வாழ்க்கை அது. ஒரு இலை சொல்லுவோமா? தானியேலின் புஸ்தகம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? இந்த சாலமோன் ஒரு ஆள் செய்த பாவத்தில் எருசலேமின் குடிகள், மதில்கள், பட்டணங்கள், ஆலயங்கள், ஆடு மாடுகள், புருஷன் மனைவி பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரும் ஒரு யுத்தத்துக்கு கீழாக, ஒரு ராஜாவுக்கு கீழாக, ஒரு ராஜ்யத்துக்கு கீழாக அடிமையாக்கப்பட்டார்கள். அப்படி அடிமையாக இருக்கும்போது நேபுகாத்நேச்சர் வந்து எல்லாத்தையும் என்ன செய்தான்? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். இந்த சாலமோன் செய்த பாவத்துக்கு 70 வருஷம் தண்டனைன்னு எழுதிட்டார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. இப்படி ஒரு தண்டனை ஒரு சகோதரிக்கோ, சகோதரிக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு கிராமத்துக்கோ, பட்டணத்துக்கோ வந்துடவே கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தப்பு செய்தால் 7 வருஷம் தண்டனை, 10 வருஷம் தண்டனை ஆண்டவர் எழுதிட்டால் அந்த 10 வருஷம் பாடுகளை அனுபவிச்சே ஆகணும். அதனால் சகோதரிகளும் சகோதரிகளும் கொஞ்சம் என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்கணும். எந்த மனுஷன் இந்த 70 வருஷம்
முடியாமல் இஸ்ரவேலரை காப்பாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது. செய்த பாவத்துக்கு தண்டனை இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நம்ம அனுபவிக்கணும். அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், தெய்வ நம்பிக்கையை காத்துக்கொள்ளணும், ஆண்டவர் நம்ம கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ளணும். பாவம் செய்வது எளிது. எந்த பாவத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த சகோதரன் எந்த சகோதரி எப்பொழுது எந்த பாவம் செய்தாலும் செய்த பாவத்தினாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பாவத்தை செய்துட்டு 10 வருஷம் தண்டனை, 15 வருஷம் தண்டனை, 30 வருஷம் தண்டனை நியமித்தா ஒன்றுமில்லாத உப்புகளுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த பாவத்தினால 30 வருஷம் தண்டனையை சுமக்கணும். 30 வருஷம் முடியாமல் அந்த பாவம் நிவர்த்தி ஆகாது. சாலமோன் செய்த பாவத்துக்கு எத்தனை? ஸ்தோத்திரம். தானியேலின் எரேமியாவின் புத்தகம் எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29 10வது வசனத்தில், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் வராமல் தேவன் தண்டிச்சிட்டார்னா அந்த வருஷம் முடியாமல் ஆண்டவர் அதில் தலையிட மாட்டார். நம்ம வாழ்கிறது சின்ன வாழ்க்கை, நம்ம செய்கிற வேலை சின்ன வேலை, நமக்கு வர்ற வருமானம் சின்ன வருமானம், நம்முடைய குடும்பம் சின்ன குடும்பம். தெய்வ ஆசீர்வாதம் வர்ற மாதிரி தான் வாழணும். தேவ தண்டனை வர்ற மாதிரி வாழ்ந்துடவே கூடாது. பெருமைக்கு தண்டனை இருக்குது, மீறுதலுக்கு தண்டனை இருக்குது, அக்கிரமத்துக்கு தண்டனை இருக்குது, பொய்க்கு தண்டனை இருக்குது, உபச்சாரத்துக்கு தண்டனை இருக்குது, விக்கிரக ஆராதனை பண்ணுற தண்டனை இருக்குது. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். மனுஷன் அடித்தாலே மனுஷன் செத்து போகிறான். தெய்வம் அடித்தா என்ன ஆகும்? தெய்வம் அடித்தா என்ன ஆகும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். இந்த சரீரத்தை வாழ்கிறோம்னு சொன்னால், சரீரத்தில் சுகம் இருந்தால் தானே வாழ முடியும், பலன் இருந்தால் தானே வாழ முடியும், சமாதானம் இருந்தால் தானே வாழ முடியும், செய்கிற காரியம் வாய்த்தா தானே வாழ முடியும். அந்த சரீரத்தில் பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பார். சரீரத்தில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். எல்லாருக்கும் மறைச்சிடலாம், தெய்வத்துக்கு மறைக்க முடியாது. பகல்லையும் அவர் பார்க்கிறவர், இரவிலும் அவர் பார்க்கிறவர். ஒரு அல்ல சொல்லுவோமா, பாவம் செய்யும்போது எல்லா மனுஷனும் ஜன்னலை திறந்து போட்டு கதவை திறந்து போட்டு பாடுறதில் பாவம் செய்கிறதில்ல. எல்லாத்தையும் மூடிப்பட்டு தான் பாவம் செஞ்சாங்க. எல்லா ஜன்னலையும் எல்லா கதவுகளையும் மூடிட்டு பாவம் செஞ்சாலும் அதுக்குள்ளே காண்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருக்கு தப்ப முடியாது. இதில் என்ன ஒரு தண்டனை? பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில், எப்படி இவ்வளவு சத்தமாக சொல்லிட்டீங்க சொல்லுங்க? பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். தகப்பன் பாவம் செஞ்சால் 4 வம்சத்து பிள்ளைகள் அடியாவாங்க. ஆமாங்க, பரிசுத்தத்துக்கு இருக்கிற ஒரு நம்ம பாவத்துக்கு கிடையாது. பாவம் அழிவை உண்டு பண்ணும், பரிசுத்தம் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பான். சொல்லுங்க, என்ன நாவு வீங்கி இருக்குதா? சத்தமாக சொல்லுங்களே. ஆமாம், ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4:33, தானியேல் 4:33,
அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல உள்ளை மேய்ந்தான். அவருடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியில் என்ன செய்தது? என்ன பாவம் செஞ்சாரு? இது நான் கட்டின, அவ்வளவுதாங்க சொன்னார். இந்த வீடு நான் கட்டின வீடுன்னாரு. இவர் தொங்கு தோட்டம் உண்டாக்குறாரு. தொங்கு தோட்டம், தூண்களை நட்டு தொங்கு தோட்டம் உண்டாக்குறார். உண்டாக்கிட்டு அந்த பாபிலோன் தேசத்தில் சொல்கிறாரு, இதை நான் கட்டின. அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 33 அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் அது பேசி முடிக்கும்னு அது நிறைவேறிச்சுங்க. ராஜா எதுவா மாறினாரு? நல்ல யோசிங்கள, ஏயா உன் வாய்க்கு அந்த மாதிரி ஒரு கேடு? கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தா நீ நல்லா இருந்திருப்பீல்ல. இந்த வீடு கர்த்தர் கொடுத்தார், இந்த தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த பீரவை கட்டல் கொடுத்தார், இந்த பிரிட்ஜை கட்டல் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு. இந்த வாஷிங் மிஷினை கூட யார் தான் கொடுத்தது? யோபு சொன்னாரா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு எல்லை சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும், எவ்வளவு பொருட்களை கொடுத்தாலும், எவ்வளவு கல்வியை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தாலும், தாழ்மையோடு வாழும்போது தான் அது நம்ம கையில் நிரந்தரமாக இருக்கும். அதை குறித்து என்ன வந்துடக்கூடாது? மேன்மை, பெருமை வந்துடக்கூடாது. பெருமை வந்துடக்கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எப்பவும் தாழ்மையாக இருக்கணும். ஒரு சகோதரியை பார்த்தா தாழ்மையான சகோதரியாக தோற்றத்திலே தெரியணும். ஒரு சகோதரனை பார்த்தா தாழ்மையான சகோதரனா தோற்றத்திலே தெரியணும். தோற்றத்திலே தெரியணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உலகத்தில் சகல ஜனங்களும் பேசுகிற வார்த்தைகள் வேற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள் தனி வார்த்தை, அது வேற. தனி அந்த ஒரு கிருபைக்குள்ளே நம்ம வந்துடணுங்க. கிருபைக்குள்ளே வந்துடணும். தகப்பன் இருந்தால், ஒரு மகன் பிறந்தா, தகப்பன் மகன் அதான். தாய் இருந்தால், ஒரு மகள் இருந்தால், தாய் மகள் அதான். தேவன் இருந்தால், நாம் இருந்தால், தேவன் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் சொல்லுங்கள், தேவன் சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த அமைப்புக்குள்ளே வந்துடணும். வெளியரங்கமாக ஒரு வாழ்க்கை, அந்தரங்கமாக ஒரு வாழ்க்கை வச்சா இந்த மாதிரி இரு அமைப்புள்ள இப்படி நடிகர்கள்லாம் கர்த்தர் பல்லவத்துக்கு கொண்டு போக மாட்டார். கொண்டு போக மாட்டார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதி. ஒரிஜினலாக இருக்கணும். ஒரிஜினலாக இருக்கணும். தேவனுக்கு வேண்டாட். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பார். கிறிஸ்தவர்கள்னாலே ஒரு பெரிய அமைதியானவர்கள். கிறிஸ்தவ சகோதரிகள்னால் அமைதியானவங்க. கிறிஸ்தவர்களை நம்பலாம். இருதயத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று கிறிஸ்தவங்க பேச மாட்டாங்க. இருதயமும் வாயும் ஒன்றா இருக்கும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கணும். நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கணும்.
ஒரு மனுஷன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷன் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனுஷனும் சாப்பிடாமல் வாழவே முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தண்ணி குடிக்காமல் வாழவே முடியாது. எந்த ஒரு மனுஷனும் வேலை செய்யாமல் வாழவே முடியாது. எந்த ஒரு பரிசுத்த சௌகரியம் ஜெபிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. வேத வாசிக்காமல் வாழவே முடியாது. ஆராதனை செய்யாமல் வாழவே முடியாது. ஆராதனையை சிறப்பாக செய்யணுமே தவிர அதை சீரழித்து செஞ்சிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆராதனையில் உட்காந்து நம்ம ஆராதனை தான் செய்யணும். சின்ன பிள்ளைங்க தட்டைக்காட்டில் விளையாண்டைகளும் அது இங்கே விளையாண்டுறக்கூடாது. தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம் இருக்கணும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டுடைய கிருபையில் 54 வருஷம் கடந்து வந்திருக்கேன்னு சொன்னால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழ்மையாக சொல்கிறேன். கர்த்தருக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் வெளிநாட்டு பணம் வாங்க மாட்டேன். என்னுடைய தலைமை சபையிலேருந்து 1000 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன். நான் உழைப்பேன், எனக்கு நீங்கள் கொடுக்கணும். நான் பாடுபடுவேன், எனக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுட்டு தான் நான் சாகணும். ஆலயம் கட்டின பிறகு தான் கர்த்தரே வரணும். அதுக்கடையில் நானும் சாகக்கூடாது, அதுக்கடையில் கர்த்தரும் வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. என்னுடைய அநாத இருதயத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணத்தை வார்த்தை தேவன் அங்கீகரித்து அப்படியே செய்தார். சில தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்தாங்க, சிலர் பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க. ஆலயம் கட்டி என் சொந்த கண்ணாலே கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமன் நமக்கு வேலை இருக்குது, வேலை செய்யணும். நம்ம குடும்பம் இருக்குது, குடும்பத்தை பார்க்கணும். ஆனால் தேவன் இருக்கார், தேவனுடைய ஆலயம் இருக்குது. தேவனுக்கென்று நம்ம என்ன செய்தோம்? தேவனுக்கென்று நம்ம என்ன செய்தோம்? தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சுப்பார். நமக்கு செலவானதெல்லாம் வேஸ்ட், பிறருக்கு செலவு செய்ததெல்லாம் வேஸ்ட். கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தது மட்டுமே நமக்கு நித்திய சொத்து. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். விதைச்சா தானே அறுக்க முடியும். விதைக்காமல் சாக்கை எப்படி தூக்கிட்டு போக முடியும்? விதைக்கலன்னா அருவாளுக்கும் சாக்குக்கும் வேலையே கிடையாதே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். ஏதாவது ஒன்று, இந்த விரல் அந்த வேலையை செய்யுமானால் இந்த விரல் அந்த வேலையை செய்யணும். அந்த வேலை செய்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ, என் தேவனுடைய ஆலயத்தில் ஏதாவது ஒன்று நான் செய்யணுமே என் ஆண்டவருக்கு என்று ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. சங்கீதம் 64 சங்கீதம் 64 சோத்திரம் 6வது வசனத்தில், சங்கீதம் 64:6 அவர்கள் நியாய கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி, தந்திரமான, எல்லாரும் சொல்லுங்க, தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார். தேவனுக்கு விரோதமான யோசனை, தேவனுக்கு வெளியே யோசனை, தேவனுக்கு விரோதமான யோசனை தந்திரமாய் நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுவார்கள். எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்பார். சவுலு தாவீதை கொலை செய்யணும்னு நினைக்கிறார். தாவீது சவுலை கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோமா? அந்த சவுல் தாவீதை கொலை செய்ய முடிஞ்சதா? சொல்லுங்க. இதுபோல் 1000 சவுலாக இருந்தாலும் தாவீதை கொலை செய்யவே முடியாது. ஏங்க அப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் இழந்து போன மாதிரி நம்ம உட்காரக்கூடாது. எல்லாம் தேவன் செய்வார்னு விசுவாசிக்கணும். எல்லாம் தேவன் செய்து நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கணும்.
எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லி நாம் விசுவாசிக்கணும். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த தந்திரம்ங்கிறது இது பலிக்காதுங்க. தந்திரமான வார்த்தை, தந்திரமான காரியம், தந்திரமாக செயல்படுறது கற்றுட்டு பலிக்காது. நேர்மையானவர்கள் மாத்திரமே ஆண்டவருக்கு பிடிக்கும். உண்மையானவர்கள் மாத்திரமே ஆண்டவருக்கு பிடிக்கும். தாழ்மையானவர்கள் மாத்திரமே ஆண்டவருக்கு பிடிக்கும். பரிசுத்தமானவர்கள் மாத்திரமே ஆண்டவர் நேசிப்பார். அவருக்கு தேவை பரிசுத்தம் தாங்க. ஏழை எளியது, படித்தது படிக்கலை, அழகு இருக்குது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. அந்த அழகு பார்த்து ரசிந்தார்னா இன்னைக்கு நீக்குற ஜாதிகளில் ரசிக்கப்பட்டு பயங்கரமான ஆராதனை பண்ணுறாங்க. நீக்குற ஜாதியில் எந்த மனுஷனும் பெண் எடுத்து கட்ட மாட்டான். ஆனால் அங்கேயுமே எக்கச்சக்கமான பெண்களை விவாகம் பண்ணி குடும்பமாக வாழ்கிறாங்க. அவங்க செய்கிற ஆராதனையில் பார்த்தா அவ்வளவு மனமகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறார். நம்ம அது என்ன செய்ய நான் சொல்லி காட்டக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். யோபு 36:17 வசனத்தில், யோபு 36:17 ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். இந்த எதுக்குமே ஆகாமல், எதுக்குமே உதவாமல், எதுக்குமே சகோதரர்கள் சில பேர் உதவாமல் இருப்பாங்க, ஆகாதவர்கள். அந்த ஆகாதவர் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் என்று அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவாராம். அவர் நிறைவேற்றி பார்ப்பார். இப்போ எதுக்காவது ஒன்றுக்கு இருக்கணுங்க. இங்கே ஆலயத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆராதனை முடிய வரைக்கும் கண்ணு நல்லா விழிப்பாக செழிப்பாக இருக்கணும். செத்த கண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு இப்படின்னு எத்தனை வருஷம்தான் ஆலயத்தில் அப்படி காட்டுறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமே ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். தேவனுக்குன்னு இதை செய்யணும், தேவனுக்குன்னு இதை செய்யணும். மனுஷனுக்குன்னு நினச்ச செஞ்சால் நயா பைசா கூட வராது, வர புழுதி கூட நம்முடைய கையில் வராது. தேவனுக்குன்னு செய்தால் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் அதுதான் கேரண்டி. அது என் ஆண்டவருக்கென்று எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பாருங்க. எத்தனை பேருடைய ஆராதனை விழுங்கிட்டான், ஜெபத்தை விழுங்கிட்டான், விசுவாசத்தை விழுங்கிட்டான், தேவ அன்பை விழுங்கிட்டான், தேவனுடைய கிரிகளை விழுங்கி போட்டான். கணக்கு இருக்காது. அவனை விழுங்கலான்னு சொல்லி என்ன செய்கிறான்? பகதேறான். பாருங்க, பகதேறான். சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நான் பாயிண்டாக சொல்கிறேன். சரீர வாழ்க்கை நம்ம வேலை செய்து சம்பாதிக்கிறத பொறுத்து தான் சரீர வாழ்க்கையை நம்ம அமைச்சு வாழ முடியும். நீங்கள் தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை, ஜெபிக்கிற ஜெபம், ஆராதிக்கிற ஆராதனையெல்லாம் தேவனுக்கென்று அது முழுமையடைய
நீங்கள் பிரயாசப்படுறதா அந்த அவர் பரிசுத்த கண்களால் பார்த்து உங்களை அப்படியே ஆண்டோடைய வரிகளை கொண்டு போயிடுவார். கர்த்தருக்குன்னு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? பிரயாசப்படணும். கர்த்தருக்குன்னு பிரயாசப்படணும். சொல்லுங்கள், ஆத்துமா என்னுடையது. கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். அதை நான் தேவன்கிட்ட கொண்டு போகணும். தேவன்கிட்ட நான் கொண்டு போகலைன்னா எங்கே போகும்? இப்போ என் ஆத்துமாவை தேவன்கிட்ட கொண்டு போகிறதா சாத்தான்கிட்ட விடுறதா? நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். அதுக்குரிய வசனங்களை வேணால் நான் பேசலாம், ஜெபம் வேணால் நான் பண்ணலாம், அதுக்கேற்ற இறக்கங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடலாம். ஆனால் நீங்கள் கண்டு ஒரு வாழ்க்கை காணாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒரு காலம் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. ஒரே மனுஷனுக்குள்ளே ஒரே வாழ்க்கை தான் இருக்கணும், ஒரே மனுஷனுக்குள்ளே ஒரே வாழ்க்கை தான் இருக்கணும். இப்போ யூதாஸ் இங்கிட்ட ஆண்டவர்கிட்ட இருந்துக்கிட்டே அங்கிட்டு போய் ஆசாரிகள்கிட்ட ஒரு டவுலாக்ட் பண்ணிக்கிறேன். அவனால் தூக்கு போட்டுக்கிட்டு தான் சாக முடிஞ்சே தவிர வாழ முடியலை. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆமாம். நமக்குள்ளே இருக்கிற எண்ணம் பலகீனமான எண்ணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் பலகீனமான ஜெபமாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை பலகீனமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தில் பலகீனம் இருக்கக்கூடாது. தேவ அன்பில் பலகீனம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு செய்கிற கிரிகளில் பலகீனம் இருக்கக்கூடாது. நிறைவாக கொடுக்கத்தான் தேவனுக்கு தெரியும், குறைச்சி கொடுக்க தெரியாது. ஆனால் சில சகோதர சகோதரிகள் குறைச்சி கொடுக்கத்தான் அவங்களுக்கு தெரியும், நிறைவாக கொடுக்க தெரியாது. சிக்கல் அப்படி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. சிக்கல் ஒன்று இருக்கு. தேவன் எனக்கு தொழில் ஒன்றை கொடுத்துருக்காருன்னா அந்த ஒரு தொழிலை 16 மாற்றுறது எப்படி, 20 மாற்றுறது எப்படி, 10 வருமானம் வீட்டுக்கு வர்ற மாதிரி செய்யறது எப்படிங்கிற அந்த ஐடியா வர்றது கிடையாது. கவனிங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாங்க, அதை கவனிக்கிறது இல்லை. எங்கெங்கேயோ போயிருக்கு நிறையா பணங்கள். தேவனுடைய பிள்ளைகள் பணம் எந்தெந்த விஷயத்திலேயோ வீண் செலவாகி லாஸ் ஆகிரும். அங்கே எல்லாம் கவனிக்க மாட்டாங்க, கவனமாக இருக்க மாட்டாங்க. இங்கே மட்டும்தான் கவனம் வரும். தயவுசெய்து சில தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிழ்ந்தார். இந்த கொரோனா காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டாங்க. 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் எக்கச்சக்கமான பணங்களை கொரோனாவில் இழந்துட்டாங்க. சில பேர் உயிரையும் சேர்த்து இழந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை உயிரோடு பாதுகாத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.